வணக்க மக்களே, வெள்ளரிக்காய் தண்ணீர் குடிப்பதில் இவ்வளோ நன்மைகள் அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நன்மைகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு பதிவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும். அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ கோடை காலத்தில் மட்டும் கிடையாது, நமக்கு கிடைக்கும் போதெல்லாம் வெள்ளரிக்காயை நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நீர் மிகவும் அதிகமாக இருக்குது. ஸோ நீர் சத்து நம்மளுடைய உடலை நீரேற்றமாக வச்சுக்கும். தினசரி வழக்கத்தில் வெள்ளரிக்காய் நீர் அருந்துவது எடை இழப்புக்கு உதவுது. ஸோ இது உடலுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்களை வழங்குவதுடன் ஆரோக்கியமான சருமத்தை வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வெள்ளரிக்காய் நீர் பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கிறதுனால அவ்வளோ நன்மைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல் விஷயம், வெள்ளரி நீர் குடிப்பது உடலை நீரேற்றமாக இருக்க உதவுது. மேலும் இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவை உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தி செரிமானத்தை மேம்படுத்துது. தினந்தோறும் 6 முதல் 8 கிளாஸ் தண்ணீர் அருந்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் கூட நம்மளை நீரேற்றமாக வச்சுக்க தான் நீங்கள் வெள்ளரிக்காய் கூட பயன்படுத்திக்கலாம். ஸோ வெள்ளரி நீரில் எலக்ட்ரோலைடுகள் மற்றும் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கு. இவை சரியான தசை மற்றும் நரம்பு செயல்பாட்டை பராமரிக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உடலை நீரேற்றத்துடன் பாதுகாப்பதுடன் உடலில் ஊட்டச்சக்திகளை பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக உறிஞ்ச பயன்படுது. வெள்ளரியில் வைட்டமின் சி மற்றும் பீட்டா கரோட்டின் போன்ற சில ஆக்சிஜன் ஏற்றங்கள் இருக்குது. மேலும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சு காணப்படுது. இவை செல்கள் சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவுவதுடன் நாள்பட்ட நோய்களுடைய அபாயத்தை குறைக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே உடலில் ஆக்சிஜனேற்ற செயல்பாட்டை அதிகரிக்க வெள்ளரிக்காய் பொடியை வழக்கமான உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரும ஆரோக்கியம். சருமத்தை ஆரோக்கியமாக வைக்க நீரேற்றமாக இருப்பது அவசியம். போதுமான திரவங்களை உட்கொள்வது சருமத்தின் நெகிழ்ச்சி தன்மையை மேம்படுத்துது. ஸோ இது சுருக்கங்களுடைய தோற்றத்தையும் குறைக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வெள்ளரிக்காயில் உள்ள வைட்டமின் சி உள்ளடக்கம் ஒட்டுமொத்த சரும ஆரோக்கியத்திற்கு பங்களிக்குது. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், சரும மேன்மை, சரும ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் வெள்ளரிக்காய் பயன்படுத்துறதுக்கான காரணம் கூட இதுதாங்க. இதில் குறைந்த அளவிலான கலோரி மற்றும் அதிக நீரேற்ற பண்புகள் நிறைஞ்சிருக்கு. இது எடை மேலாண்மைக்கு சிறந்த மற்றும் பயனுள்ள பானமாகும். இந்த நீர் அருந்துவது நீண்ட நேரம் முழுமையாக உணர வைக்குது. மேலும் நாள் முழுவதும் கலோரி உட்கொள்ளலை குறைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது போல் அதிக நீர் உள்ளடக்கம் குறைந்த கலோரி கொண்ட பானங்கள்லாம் நம்ம தேடி தேடி சாப்பிட்ணுங்க. ஸோ நமக்கு கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஒரு வெள்ளரிக்காயை நீங்கள் சாப்பிட்டா போதும், ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளரிக்காய் நீர் ஒரு இயற்கை டயூரிக்கா செயல்பட்டு உடலிருந்து நச்சுகளை வெளியேற்ற உதவுது. மேலும் இது சிறுநீரக செயல்பாட்டை ஆதரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெள்ளரிக்காய் நீர் வாயில் உள்ள பாக்டீரியாவை ஹைட்ரேட் செய்து அந்த கழுவும் திறனை கொண்டிருக்கு. ஸோ இது வாய் துர்நாற்றத்தை எதிர்த்து போராட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறையவே முக்கியமான விஷயங்கள்லாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு வெள்ளரிக்காயை நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதுனால தான் நமக்கு நன்மைகள் கிடைக்குமா? கண்டிப்பாக. ஒரு நாளைக்கு ஒரு 2-3 பீஸ் வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க போதும். எடை இழப்புக்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய சமீபத்திய ஆய்வுகளில் சொன்ன மாதிரி நம்மளுடைய உடலில் கெட்ட கொழுப்பை குறைக்குது அப்படின்னு சொல்கிறது தான் முக்கியமான காரணம். ஸோ வெள்ளரி நீரில் கலோரி மிக குறைவு. இது சர்க்கரை, சோடாக்கள் இதெல்லாம் குறைந்த ஒரு அளவாக வச்சுருக்கிறதுனால நம்மளை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கும். ஸோ இந்த ஊட்டச்சக்திகள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது மற்றும் செரிமானத்தை மேம்படுத்தவும், வீக்கத்தை குறைக்கவும், எடை இழப்பு முயற்சிகளை ஆதரிக்கவும் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு இயற்கையான பானத்தின் மூலமாக ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் கஷ்டமே பட வேணாம், வெள்ளரிக்காயை பச்சையாக சாப்பிடலாம். அதனால் கட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் பெப்பர் போட்டு சாப்பிட்டாவே போதும். நீங்கள் கண்டிப்பாக நிறைய நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். அது மட்டும் கிடையாது, மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு ஒரே ஒரு
லைக் மட்டும் போட்டுருங்க மக்களே. நன்றி, வணக்கம்.